நான் 6 மாதம் ஆச்சுண்ணா. ஆ நாளைக்கு தரேன் மட்டும் தானே சொல்கிறீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க தம்பி. எவ்வளோ டைம் ஆண்டி எடுத்துப்பீங்க? சிச்சுவேஷன் சரியில்லை ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீக்கு தான் ப்ரோ சொன்னீங்க. சார் நெக்ஸ்ட் செல்வா வீட்டுக்கு தான் சார் போகிறேன். செல்வா தானே? ஆமாம். எத்தனை தடவை ப்ரோ உங்கள் வீட்டு காலிங் பில் அடிக்கிறது? உங்களாம் சொன்னால் புரியாதா? ஒன்று ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன் பிரதர் ஒரு 40,000 உங்களால் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியாதா? இத்தனை மாதம் அள்ளி விடுவீங்களா? ஒழுங்காக காசு திருப்பி எடுத்துருவாங்க. நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிரதர் நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் இல்லை ப்ரோ. வேலையும் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் தம்பியை நான் தான் பார்த்துக்கிட்டேன். இவனுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால டயபிட்டிஸ் அடிச்சுட்டு இவன் நான் தான் பார்த்துக்கணும். அதனால் என்னோட வேலையை நானே விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லையா பார்த்துக்கிறதுக்கு? சொல்லிக்கிற அளவுலாம் யாரும் இல்லை ப்ரோ. சின்ன வயசுல அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. நான் என் தம்பி, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, வச்சுக்கோ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துறேன் ப்ரோ. கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். டைம்லாம் ஒன்று எடுத்துக்க வேணாம். பேலன்ஸ் நானே பார்த்துக்கிறேன். உங்கள் தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க. சார் செல்வா பாதி அமௌண்ட் பே பண்ணிட்டாரு. பேலன்ஸ் நெக்ஸ்ட் மாதிரி ரீபே பண்ணிடுவார்.